எங்க போய் ஊரை சுத்திட்டு வர? அடியே உன்னதான் அந்த டான்ஸ்கார பையன் கூட போய் ஆட்டம் போட்டு வரியா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது ஆட்டமும் பாட்டமும் நமக்கு வேண்டான்னு. உங்க வாப்பா உயிரோட இருந்தா இப்படி எல்லாம் நடப்பியா? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்றேன். என்னத்தம்மா சொல்ற? உனக்கு ஆடுறதும் பிடிக்காது, பாடுறதும் பிடிக்காது. ஏமா எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? நமக்கு இன்னும் சொத்து இல்லையா? ஆண்டவன் நிறைய சொத்து கொடுத்திருக்கா. ஆனா அவர் மட்டும் தான் உயிரோட இல்ல. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்னோட கவலையும் தீரும். இந்த ஊர் நம்மளை பத்தி பேசுற களங்கமும் போயிடும். அம்மா, நான் ஊருக்கு பயந்து வாழ மாட்டேன். ஆனா உனக்கு பயப்படாமலும் இருக்க மாட்டேன். அம்மா, நான் ஆடினாலும் பாடினாலும் ஒரு அடி தவறா எடுத்து வைக்க மாட்டேன். பாத மாதிரியும் போக மாட்டேன். மனசுக்கு பிடிச்சவரை பார்க்காமலும் இருக்க மாட்டேன். நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீ தானே சொல்லிருக்க ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தணும், அப்பதான் குடும்பம் பிரிஞ்சு போகாதுன்னு. நம்ம குடும்ப மனத்தை கெடுக்க மாட்டேம்மா, என்ன நம்புமா. உன்னை பத்தி தெரியுமா? முன்னாடி எங்க ஊர் நாட்டாமே வர மாட்டேன். எப்ப பார்த்தாலும் பின்னாடி தான் நிக்கிறேன். முதல்ல தண்ணி அப்புறம் என்ன உன் கடையை பத்தி ஊருக்குள்ள தப்பு தப்பா பேசுறாங்க. எங்க கடையை பத்தியா? கண்ட கண்ட சாப்பிட வாங்கி விற்காம எந்த பையன் சொல்ல பையன் பல்ல உடச்சு விடுவேன். அவளும் பையல கண்ட கண்ட பசங்க கண்ட விதமா பேசுவாங்க. நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் கொண்டு தரேன். வடை இருக்கா? வடை என்ன நீங்க சொன்னீங்கன்னா அடையே கொண்டு தருவேன். முதல்ல வடையை கொண்டு வந்து காட்டு, அப்புறமா தொடையை கொண்டு வந்து அடையை கொண்டு வந்து காட்டுனேன். தொழிலே மாற்றுவாங்க. பாட்டில் கொண்டு வர வச்சிருப்போம். எல்லாம் தொடையே கேட்கறாங்கப்பா. ஏய் பாத்து போடா, கீழே விழுந்துடாத. நாளைக்கு வரணும். இந்தாங்க பாக்கிட்ட கடிக்கவா? பல்கச்சியா? போன மாசமே வளர்க்கிட்டேன். ஊத்து. நான் பல்ல தேய்க்கிறதே இல்ல. அடிங்க. கண்ணு மங்கு. ரவுண்ட் அடிச்சாலும் ஏற மாட்டேங்கி. பாவம் அடிச்சாதான் நமக்கு ஒரு மாதிரியா தெரியும். பாத்தனே ஆமா வடல ரொம்ப கவனம் இருந்துச்சா? நான் எங்க சாப்பிட்டேன்? எல்லா விடையும் நீ தான் சாப்பிட்ட. நீ எங்க சாப்பிட்ட? நான் தான் சாப்பிட்டேன். பார்த்து விழுந்துடாம போதும். வடம் இங்க தெரியாதவெல்லாம் தொட வெட்டி பேசுறானுங்க. வெட்டி பசங்க. தெரியாது தெரியாது தெரியாது. வாங்க நீ தெரியாடி போடா. எல்லாரும் தெரியாது. என்ன பெரிய ரவுடியா அதெல்லாம் அடிச்சிட்டு இருக்கானே. ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்டனே, எவனை கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிறானே. நீ என்ன கேள்ற? வாங்கண்ணே. சரியா கேட்கல. அந்த கால சொல்ல எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டு எங்கிட்ட வந்து கேட்க. என்ன அடி அடிச்சு போட்டீங்க? என்ன வலி தாங்க முடியல. நான் என்ன கேட்டேன்? தலைமுடியே முன்னாடி நடக்குது, மீசையும் பின்னாடி இருக்குது. இதுக்கு இடையில 16 வருஷம் இடைவேளை இருக்குல்ல, இது யாருக்கும் தெரியல. இத கேட்டா தெரியாது தெரியாதுங்கிறான். அதனால கோவம் வந்து அடி அடிச்சு. இது பெரிய உலக அதிசயம். இந்த அல்வாலாம் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, பிறக்கும் போதே தலைமுடி இருக்குது. 16 வருஷம் கழிச்சு தானே மீசை முளைக்குது. அப்ப முதல்ல தலை, ரெண்டாவதுதான் மீசை. தண்ணி ஓட்டாலும் கரெக்டா தான் பா சொல்றானுங்க. உங்க அப்பா இவங்க பொண்ணு டார்ச்சருக்கு நானே 2 ஃபுல் அடிக்கணும் போல இருக்கு. ஆமாமா.
பழைய ஞாபகம் இன்னும் உங்களை விட்டு போலியா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை ரோசி. முடிஞ்ச கதைய தொடர நினைக்காதீங்க. சரி சரி, அதெல்லாம் போட்டு விடு. எங்க போகலாம் சொன்னீங்களே, எங்க? உன் இஷ்டப்படி எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறோமா அங்கெல்லாம் போவா. ஈரக்காலோட நடந்து போறாரு. ஆனா அவரோட கால் தடம் பூமியில பதியலையே. என்ன காரணமா இருக்கும்?